ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் பிளேஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ எம் ஃபைன். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவிகள் பணத்தை எப்படி சேமிக்கலாம் அதை தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மணி சேவிங் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்க குடும்ப தலைவர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் 20,000 தான் வாங்குறாங்க, 15,000 தான் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பெண்கள் எல்லாருமே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் அப்படின்னு பார்த்தா அது கிச்சன், அடுப்படி தான். ஸோ கிச்சனில் தான் நம்ம அதிக நேரம் செலவிடுறோம். ஸோ அங்கேருந்தே நம்ம இந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட வந்து காசே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. சுத்தமாக என்கிட்ட காசே இல்லை அப்படின்லாம் யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ எல்லாருமே ஒர்க் போகிறாங்க. ஹஸ்பண்டாகட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு மூலமாக நம்மக்கிட்ட காசு கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக குறைஞ்சபட்சமாவது நம்ம சம்பாதிப்போம், இல்லை ஹஸ்பண்டாவது நமக்கு கொடுப்பாங்க. 10 ரூபா கூட யாருமே இல்லாமல் இருக்க மாட்டோம். ஸோ இது ரொம்ப ஈஸியான சேமிப்பு தான். நான் எப்படி சேர்த்து வச்சேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாளையிலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் மணி சேவிங் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கங்க்ராட்ஸுங்க. உங்ககிட்ட ஏதாவது பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க. உண்டியல் இருந்துச்சு, இல்லை உண்டியல் ஆல்ரெடி சேர்த்து வச்சுட்ருக்கீங்கனாலும் ஓகே தான். ஸோ இப்போ அந்த பாக்ஸில் உண்டியல் வந்து என்னென்னா எடுத்துக்கோங்க. இதை வந்து என்னென்னா கேலண்டர் சேவிங்ஸ் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு வந்தடையும். நம்ம சேனலில் ஹெல்த் டிப்ஸு, மணி சேவிங்ஸு, பாசிட்டிவிட்டி, எஜுகேஷன் இது மாதிரி நல்ல கண்டென்ட்டாக நம்ம சேனலில் இருக்குது, பார்க்கலாம். ஓகே, வாங்க இப்போ போகலாம். ஸோ கேலண்டர் சேவிங்ஸ்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த உண்டியலில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் கண்டிப்பாக கேலண்டர் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிச்சனில் நல்லா வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ கிச்சனில் வந்து என்னென்னா வச்சுக்கிட்டு அந்த பாக்ஸ் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுமே பக்கத்தில் இருக்கிற மாதிரி. இப்போ வந்து டெய்லி ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ மந்த் ஸ்டார்ட் ஆகும்ல, அதாவது இப்போ அக்டோபர் வரப்போகுது. ஸோ அக்டோபர் 1 அப்படின்னா அந்த டேட்டில் உங்கள் வீட்டில் இல்லை உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை அந்த உண்டியலில் போடுங்க. அன்றைக்கி அந்த டேட்டில் வந்து என்னென்னா டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. பட் டெய்லி வந்து போடணும். இப்போ 500, 1000 அந்த மாதிரி போட சொல்லலை. உங்களால் 10 ரூபா இருந்தாலும் போடுங்க, இல்லை 1 ரூபானாலுமே போடுங்க. பட் டெய்லி மிஸ் பண்ணாமல் போடணும். இது வந்து கேலண்டர் சேவிங்ஸ். நீங்கள் வந்து டெய்லி அந்த கேலண்டர் டிக் பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் வந்து ஒரு 1 வீக் வந்து நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கே டெய்லி ஆட்டோமேட்டிக்காக ஐயோ நம்ம சேர்த்து வைக்கணும், நம்ம வந்து என்னென்னா அந்த உண்டியல் நிரப்பணும், அந்த கேலண்டர் ஃபுல்லாக 30 டேஸ் வரைக்கும் நம்ம சேர்த்து வைக்கணும், நமக்கு ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ கேலண்டர் சேவிங்ஸ் ஃபஸ்ட்டு சேவிங்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா செகண்ட் வந்து பேலன்ஸ் சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் வந்து மளிகை கடைக்கு போவீங்க, இல்லை சூப்பர் மார்க்கெட் போவீங்க, இல்லை காய்கறி வாங்க ஏதோ ஒன்றுக்கு இந்த மாதிரி நீங்கள் கடைக்கு போகும்போது பேலன்ஸ் வந்து என்னென்னா உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மிச்ச மீதி அதாவது சில்லறையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இதையும் வந்து என்னென்னா நெக்ஸ்ட்டு உண்டியலோ இல்லை பாக்ஸோ நிறைய வந்து நம்ம வந்து என்னென்னா ஆர்டர் பண்ண ஏதாவது பாக்ஸ் இருந்துச்சு அந்த பாக்ஸில் லைட்டாக வந்து ஓட்ட போட்டு அதில் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து மளிகை சாமான் வாங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே கேளுங்க, எக்ஸ்ட்ரா பில்லு கொடுங்க. இது மாதிரி வந்து என்னென்னா அதையும் வந்து சேவ் பண்ணுங்கள். இல்லை அவரே போயிட்டு வந்தாலுமே ஏதாவது சில்லறை காசு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதையும் நீங்கள் வந்து உண்டியலில் வந்து போட்டுக்கிட்டே வாங்க. இது வந்து செகண்டு. நீங்கள் போய் வாங்கணும் அப்படின்னு இல்லை, சில்லறையாக இருந்தாலுமே வந்து போடுங்க. இது வந்து என்னென்னா செகண்டு. இதையும் வந்து நீங்கள் வந்து கடைக்கு போயிட்டு வந்தீங்க, எப்போல்லாம் கடைக்கு போகிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து இப்போ பிஸ்கட் வாங்க போவீங்க, பால் பாக்கெட் வாங்க போகிறாங்க, இது மாதிரிலாம் போகிறாங்க, இல்லை காய்கறி ஏதோ ஒன்றுக்கு கண்டிப்பாக சில்லறை காசு இருக்கும். இதில் வந்து சில்லறையாக இருந்தாலுமே வந்து போட்டுட்டு வாங்க. இது மாதிரி வந்து பண்ணால் உங்களுக்கே பிடிச்சிரும். 1 ரூபானாலுமே நம்ம வேஸ்ட்டே பண்ணக்கூடாதுங்க. இது வந்து என்னென்னா 2வது சேமிப்பு. அடுத்து 3வது பார்க்கலாம். 3வது சேமிப்பு என்னென்னா வார சேமிப்பு, வீக்லி சேவிங்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீக்லி சேவிங்ஸ் வந்து எப்படி பார்க்கலான்னா, இப்போ உங்களுக்கு வந்து என்னென்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறது இப்போ வாரம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா திங்கள் வந்து 1ஆம் தேதி, அந்த 1ஆம் தேதியில் 10 ரூபா போடணும். கண்டிப்பாக வந்து என்னென்னா 10 ரூபா போடணும். அடுத்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னா 20 ரூபா போடணும். இது மாதிரி 6 நாளுமே 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபான்னு சொல்லிட்டு 6 நாள் வந்து போடுங்க. ஒரு நாள் நீங்கள் வந்து விட்டுருங்க. அவங்கள்ட்ட காசு இருக்கோ இல்லையோ ஏதோ ஒரு நாள் வந்து விட்டுருங்க. மிச்சம் 6 நாள் வந்து என்னென்னா 60 ரூபா வரைக்குமே 10, 20 இந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே வரணும். ஒரு நாள் லீவு விட்டுக்கலாம். ஸோ இப்படி போடும்போது உங்களுக்கு 200 ரூபா கிட்ட அதுக்கு மேலே கூட சேரலாம். ஸோ இது மாதிரி வாரம் வந்து என்னென்னா சேர்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து என்னென்னா கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து என்னென்னா இது வந்து வார சேமிப்பு. ஓகேவா? ஸோ 3 சேவிங்ஸ் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கேலண்டர் சேவிங்ஸு, பேலன்ஸ் சேவிங்ஸு, வீக்லி சேவிங்ஸு. அதுக்கடுத்து 4வது பார்த்திங்கன்னா இது வந்து மாத சேமிப்பு. இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க,
அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மாதத்தில் ஒரு அமௌண்ட் வந்து என்னென்னா எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து என்னென்னா உங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்னென்னா வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டே வந்து என்னென்னா மாத சம்பளம்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு 10,000 வருது, உங்களோட சம்பளமோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டோட சம்பளமோ 10,000 வருதுன்னா அதை நீங்கள் 8,000 தான் நினச்சிக்கணும். 8,000 நினச்சிட்டு பிளான் போட்டணும். அதுக்கு அந்த மந்த்துக்கு 8,000 தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் போட்டுக்கோங்க. அந்த 2,000 எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இது மாதிரி 500 நாளுமே 500, 1000, 2000 ஏதோ ஒரு நாளுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இது வந்து என்னென்னா அதிகமாக வந்து மாதம் உங்களுக்கு சேமிக்கும் போது கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு அது வந்து எடுக்கவே கூடாது. அந்த மாத சேமிப்பு ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சி உங்ககிட்ட வந்து என்னென்னா நீங்கள் போய் யார்கிட்டையுமே கையேந்து எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா கூட வந்து என்னென்னா போயிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட கையேந்த தேவையில்ல. இல்லை ஒரு தலைவலி வலிக்குது, தலைவலி டப்பா வந்து என்னென்னா வாங்கணும், இல்லை மாத்திரை வாங்கணும், மெடிக்கல் போகணும், பேடு வாங்கணும், இந்த மாதிரி பெண்கள் வந்து எதாவதுனாலுமே போய் கை கட்டி நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க வேணாம். உங்கள் ஹஸ்பண்ட் நல்லவராக இருந்தாலும் சரி, கொடுக்குறவராக இருந்தாலுமே சரி, நீங்கள் வந்து என்னென்னா உங்களோட சேமிப்பு அவர்கிட்ட தான் வாங்குறீங்க, இல்லை உங்களோட சம்பளம் தான், அதெல்லாமே சேர்த்து வைங்க. எந்தளவுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்களோ அது வந்து என்னென்னா உங்களுக்கு தான் வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். நீங்கள் போய் யாருக்கிட்டேயும் நீங்கள் உங்கள் வீட்டிலேன்னு இல்லை மற்றவங்க கிட்ட போய் கையேந்திர நிற்க வேணாம். இது வந்து என்னென்னா எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகிற ஒரு ஃபண்டு மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இது வந்து என்னென்னா ஏதோ பழம், நட்ஸு ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹெல்த்தை பாருங்கள். நீங்கள் வந்து என்னென்னா பெண்கள் எல்லாருமே நம்ம சுயமாக வந்து எப்பயுமே வந்து யாரை நம்பியுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? யார்கிட்டையுமே கையேந்தி நிற்காமல் இருக்கணும். கணவராக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் சேஃப்டிக்குன்னு வச்சுக்கணும். வெளியே கடன் வாங்காதீங்க. நீங்கள் வேணால் கொடுக்கலாம், நீங்கள் வந்து யாருக்கு வேணால் கொடுக்கலாம். பட் நாம் வந்து எப்பயுமே வாங்கக்கூடாது. இது நீங்கள் எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த சின்ன சின்ன ₹1, ₹2 இந்த மாதிரி சில்லற காசாக இருந்தாலுமே சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே சேவ் பண்ணலாம். பட் இதை பார்க்குற யாராவது ஒருத்தர் 2 பேர் நீங்கள் சேவ் பண்ணி லைஃப்பில் முன்னேறினாலுமே எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா வந்து என்னென்னா இந்த காலத்தில் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறது தான் நம்ம போகுது. நம்ம கையிலேருந்து தான் நம்ம மற்றவங்களுக்கு செலவு பண்ணிவிட்டு நம்ம தான் லாஸ் ஆகிறோம். ஸோ அந்த மாதிரி நிலைமை இனிமேல் வந்து பெண்களுக்கு வேணாம். நீங்கள் வந்து என்னென்னா எந்தளவுக்கு சேமிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து என்னென்னா ஏதாவது ஒரு யூஸ் ஆகும். இப்போ வீடு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக சேர்த்துச்சு 1,00,000 இருந்தால் கூட அது வந்து என்னென்னா உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகும். இல்லை உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ இல்லை பெருசாக வந்து என்னென்னா ஏதோ ஒன்று உங்கள் எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகிற மாதிரி இந்த ஃபண்டு இருக்கும். நீங்கள் சின்ன சின்னதாக சேர்த்து வச்சு கடைசியாக எண்ணும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ அமௌண்ட் நம்ம சேர்த்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 4 டிப்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து பர்ஸை பார்க்கும்போது கடைசியாக ஒன்றுமே இல்லை அப்படின்றதுக்கு இந்த மாதிரி சேவிங்ஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எப்பயுமே பர்ஸில் வந்து என்னென்னா ஒரு ₹10, ₹20, ₹100 எப்பயுமே போட்டு வச்சுருங்க. அந்த காசை எடுக்கவே எடுக்காதீங்க. சிறு துளி பெருவெள்ளம் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை வந்து அந்த 4 டிப்ஸில் வந்து என்னென்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி சேமித்து மாதம் ஒரு 3,000, 5,000 வரைக்கும் கூட சேமிக்கலாம். இதை எடுத்து எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இல்லை உங்களுக்கு அப்படின்னாலும் தங்கமோ, வெள்ளியோ 1 கிராம், அரை கிராம் இப்போல்லாம் சின்ன சின்ன காயின்லாம் வந்துருச்சு. அதை வாங்கி வந்து சேர்த்து வைங்க. இல்லை உங்களுக்கு தங்கம் வாங்க, வெள்ளி வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அமௌண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் கலெக்ட் பண்ணி நோட்டாக வந்து என்னென்னா ரவுண்ட் பண்ணி நீங்கள் ஒரு பெரிய உண்டியல் வச்சுக்கோங்க. அதில் வந்து என்னென்னா போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு பல்க் அமௌண்ட் உங்களுக்கு வரும். பெரிய தொகையாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி எதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அப்படி இல்லைனாலுமே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட், போஸ்ட் ஆஃபீஸில், பேங்க்லேயே, ஆர்டி இதே மாதிரி ஏதோ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வர மாதிரி அந்த இதில் வந்து என்னென்னா பார்த்து உங்கள் பேரில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டீங்க செலவு பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு. ஆனால் நீங்கள் பணத்தை சேமித்து அந்த பணத்தை நீங்கள் எண்ணும்போது ஒரு போதை வரும் பாருங்கள். நீங்கள் எந்த இதுக்குமே அது ஈடாகாது. அது உங்கள் பணங்க. ஓகேங்க. இந்த மணி சேவிங் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் இது மாதிரி நல்ல கண்டென்ட்டாக உங்களுக்கு வந்து கொடுப்பேன். பாசிட்டிவ் பிளேஸ் வந்து என்னென்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற சேனலுங்க. ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். பெண்கள் முன்னேறுவோம்.